செஷல்ஸ் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. கடந்த 2015 பிரதமராக பதவியேற்றவுடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பயணம் செய்த முதல் நாடு செஷல்ஸ் என்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மழை நீரின் ஒவ்வொரு துளியையும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. மழை நீரை பிடி என்ற அரசின் செயல்பாட்டை மக்கள் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் சுமார் 40 C-295 ரக போர் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். சிறு குறு நிறுவனங்கள் மட்டும் இன்றி நமது விண்வெளித்துறைக்கும் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் நெகிழ்ச்சி பேச்சு. பிரதமர் மோடிக்கு செஷல்ஸ் நாட்டின் மிக உயரிய கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹாரிசான் விருது. விக்டோரியா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவித்தார் செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி. இந்தியா செஷல்ஸ் இடையே பாதுகாப்பு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடி செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்தியா செஷல்ஸ் நாடுகள் இடையிலான தொழில்துறை மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் உறுதியேற்போம். இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை காக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. கடல்சார் அண்டை நாடுகள் என்ற வகையில் கடற்கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க இந்தியா செஷல்ஸ் நாடுகள் உறுதி. இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பே இருதரப்பு நல்லுறவின் இலக்கு என்றும் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி பேச்சு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காணவில்லை என டெல்லியில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. ராகுல் காந்தி இன்னும் விடுமுறை மனநிலையில் இருந்து மீளவில்லை என குறிப்பிட்டு போஸ்டர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்க உள்ளதன் எதிரொலி. பஹல்காம் மற்றும் பாதல் வழித்தடங்களில் பாதுகாப்பு ஒத்திகையை தீவிரப்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்கள். நவீன டேட்டிங் முறைகளை பற்றி ஆழமாக புரிதல் உள்ள சீஃப் பிரேக்கப் ஆபீசர் வேலைக்கு தேவை என dating.com வினோத அறிவிப்பு. காதலை பிரிக்கும் வேலையில் ஈடுபடுவோருக்கு மாதம் 2,80,000 ரூபாய் சம்பளம் என அறிவிப்பு வெளியானதால் காதலர்கள் பகீர். மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிப்பு. விடுமுறை நாளையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அரிப்பிரி சோதனைச் சாவடியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம். சென்னை பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாடு முழுவதும் நடந்த தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழகம் முழுவதும் 43,051 இடங்களில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டது. புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆர்வமுடன் சொட்டு மருந்து போட்டுக்கொண்ட தாய்மார்கள்.
காரைக்கால் பகுதியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். மறைந்த இயக்குநர் பாக்யராஜ் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் N. ஆனந்த், ராஜ்மோகன் இறுதி அஞ்சலி. திரைக்கதை மன்னனுக்கு கனத்த இதயத்துடன் இறுதி மரியாதை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக நிர்வாகிகள். தாவேகாவுக்கு ஆதரவு என்ற வைகோவின் நிலைப்பாட்டை கண்டித்து சிவகங்கை, திருவள்ளூர், விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் ஏராளமான மதிமுகவினர் திமுகவில் இணைந்தனர். சென்னை மதுரவாயிலில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழா. திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் 5000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். தமிழ்நாட்டை தற்போது ஆளும் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது, நமது தயவில்தான் ஆட்சி நடக்கிறது என ஸ்டாலின் பேச்சு. எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மற்றும் மின்வெட்டு தலை தூக்கி உள்ளதால் தொழில் தொடங்க யாரும் முன்வரவில்லை என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாம் வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டை சீரழிக்க விடக்கூடாது எனவும் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் பேச்சு. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திமுகவின் திட்டங்கள் இருக்கும் வரை தன்னுடைய பெயரை எவராலும் மறைக்க முடியாது, மக்கள் மனதில் இருந்து அகற்ற முடியாது எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டவட்டம். சட்டமன்றமா சினிமா தியேட்டரா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது. அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் தாவேகா அரசு கைது செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று எங்கு பார்த்தாலும் மின்தடை ஏற்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். மின்வெட்டால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் போராட்டத்தையும் முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முறைகேடு புகார்கள் தொடர்பாக தமிழக அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டது உட்கட்சி விவகாரம். பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ராகுல் காந்தியை பிரதமராக்க தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதே இலக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள MP மாணிக்கம் தாக்கூர் வீடியோ வெளியீடு. ஆட்சியை காப்பாற்ற குதிரை பேரம், யானை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேரம் நடத்தி வரும் முதல்வர் விஜய்க்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. விரைவில் தமிழ்நாட்டில் சில சம்பவம் நடக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சூசகம். இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. முறைகேடாக கிரானைட் பெட்டி எடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு அரசு என்ன செய்ய போகிறது என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். விவசாயிகள் வேறு வேலை பார்ப்பார்கள், மாற்றுப்பயிர் செய்வார்கள் என்று உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் அலட்சியம். தாவேகா அமைச்சர்கள், MLA-க்கள் உள்ளிட்டோர் தங்கள் கடமைகளை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் சரத்குமார் குறித்த வீடியோ சர்ச்சைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். சென்னை கோபாலபுரம் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சார்பில் ஜூன் 26 முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை வழங்கி சபாநாயகர் JCD பிரபாகர் பாராட்டு.
LGBTQIA சமூகத்தின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தி 18வது விழிப்புணர்வு அணிவகுப்பு. தமிழ்நாடு மட்டும் இன்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தவர் ஆகியோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த வேண்டும். பேரணி ஒருங்கிணைப்பாளர் ஜெயா கோரிக்கை. திருச்சி துறையூர் அருகே சிக்கதம்பூரில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 5 கிலோ இடையிலான பெரிய மீன்கள் வரை சிக்கியதால் பொதுமக்கள் உற்சாகம். குமரியின் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகம் மட்டும் இன்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்த மக்கள் அருவியில் குளியலிட்டு உற்சாகம். புகழ்பெற்ற நெல்லை நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் கோலாகலம். அரோகரா பக்தி முழக்கம் விண்ணதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. இத்தாலியின் புகழ்பெற்ற வெஸ்பா ஸ்கூட்டர் அறிமுகமாக 80 ஆண்டுகள் நிறைவு. ரோமில் நடைபெற்ற சிறப்பு கண்காட்சி ஸ்கூட்டர்களின் அணிவகுப்பு. சீனா மற்றும் ரஷ்ய விமானப்படைகள் இணைந்து 11வது கூட்டு வியூக வான் ரோந்து பயிற்சி. வான் பாதுகாப்பு பயிற்சியில் ஈடுபட்ட காட்சி வைரல். பாரிஸ் தலைநகரின் முக்கிய பகுதிகளில் விடிய விடிய இடியுடன் கொட்டி தீர்த்த கனமழை. உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் மீது மின்னல் தாக்கும் காட்சி இணையத்தில் வைரல். கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ள ஜெர்மனியின் பெர்லின் நகரில் பீரங்கிகள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்த போலீசார். மக்களின் போராட்டங்களை கலைக்க மட்டுமல்ல, அவர்களின் மனங்களை குளிர்விக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட செயற்கை மழையில் உற்சாக குளியலிட்ட மக்கள். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆப்பிரிக்க நாடுகள் வரலாற்று சாதனை. களமிறங்கிய மொத்தம் 10 ஆப்பிரிக்க அணிகளில் 9 நாடுகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். கால்பந்து உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 7 போட்டிகளில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார் லியோனல் மெஸ்ஸி. ஜோர்டான் அணிக்கு எதிராக கோல் அடித்ததை அடுத்து புதிய சாதனை படைத்தார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக படகு போட்டியின் இலகு ரக பிரிவில் தங்கம் வென்ற இந்திய ராணுவ வீரர்கள். இரட்டையர் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் லக்ஷய் மற்றும் உஜ்பால் குமார் சிங் இணை வரலாற்று சாதனை.